So total revenue is equal to 75 25 into 3. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். This into this, this into this, this into this அந்த மாதிரி. ஓகே, ஆவரேஜ் ரெவென்யூ என்ன? ஆவரேஜ் ரெவென்யூ ஃபார்முலா என்ன ஸ்ரீச்சரன்? எக்கனாமிக்ஸ்ல கூட படிச்சோமே. டோட்டல் ரெவென்யூ. ஓகே, அப்போ 105 டிவைட் பை 21 இது வரும். மார்ஜினல் ரெவென்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நோ நோ நோ. டெல்டா என்ன? டெல்டா என்ன? பை டோட்டல் குவாண்டிட்டி. சேஞ்ச் இன் டோட்டல் ரெவென்யூ என்ன? இப்போ எனக்கு வந்து இந்த இதுக்கு கண்டுபிடிக்கணும். சேஞ்ச் இன் டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ? இதுக்கு மார்ஜினல் ரெவென்யூ வேணும். என்னவா இருக்கும்? ஒன் நாட் ஃபைவ் டிவைடட் பை ஃபைவ் வந்து ஆவரேஜ் ரெவென்யூ கண்ணா. இல்ல 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 105 டிவைடட் பை 5 வரவே வராது. 105 டிவைட் பை 21 தான் வந்து 5 ஆவரேஜ் ரெவென்யூ. நான் மார்ஜினல் ரெவென்யூ கேட்குறேன். நாட் ஃபைவ் மைனஸ் 75 divided by 21 minus 25. 76.42. 144 divided by 105 divided by 18 minus 21. 21 minus 180 minus 144 divided by 12 minus 8. 150 minus 1 180 minus 150 divided by 15 minus 10. 150 minus 80 divided by 10 minus 4. இவ்வளவுதான். படி போட்டு பாருங்க ஸ்ரீச்சரன், போட்டு பாருங்க. நேத்திக்கு தான் சொல்லி கொடுத்தேன். நேத்திக்கு எக்கனாமிக்ஸ்லயும் இது ரிப்பீட் ஆச்சு. ஓகே, illustration 95 பாருங்க. For a firm the total revenue and total cost functions. இது homework என்ன வச்சுக்கணும்? இதோட homework accounts homework. For a firm the total revenue and total cost functions are given as under TR is equal to 20Q, TC is equal to TR is equal to 20Q, TC is equal to Q2 plus 4 Q square என்ன இது மாத்திக்கோங்க. Q square plus 4Q plus 20. What is the output? ரெவென்யூ கொடுத்துருக்கான், காஸ்ட் கொடுத்துருக்கான். எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் ஸ்ரீச்சரன்?
மைனஸ் பண்ணுங்க. 20q மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் 4q மைனஸ் 20 எவ்வளவு வருது பாருங்க. ஆ எப்படி 6q வரும்? எப்படி 26q? ம் சரி, அப்போ எப்படி 26q? இல்ல எனக்கு எப்படி புரியல. 20q-க்கும் 26q-க்கும் எப்படி கனெக்ட்? எங்க 26q வருது? இல்லக்கண்ணா 20 இந்த tr மைனஸ் tr tc ஈக்குவேஷனை மைனஸ் பண்ணணும். எப்படி 26q வரும்? நீங்க உங்க ஒர்க்கிங் காமிங்க. எப்படி புரியல? எப்படி 26q? ம் 2q plus 4q plus 20. எது 2q? இது q ஸ்கொயர் கண்ணா. அதான் நான் சொன்னேனே q கிடையாது, q ஸ்கொயர் சொன்னேனே. அப்படியே இருந்தாலும் இல்ல 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 இல்ல, இப்படிலாம் ஆட் பண்ணக்கூடாது. q இது q ஸ்கொயர்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மாத்திக்கணும்னு q ஸ்கொயர், அது 4q. இது எப்படி நீங்க இது q இல்லையே, எப்படி ஆட் பண்ணுவீங்க எல்லாத்தையும்? எல்லாமே q ன்னு இருந்ததுன்னா ஆட் பண்ணலாம். இது q கிடையாது, வெரி 20 கான்ஸ்டன்ட் தானே, அது எப்படி ஆட் பண்ணுவீங்க? அப்படிலாம் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஓ see அந்த வேரியபிள் வந்து சேமா இருந்தா தான் ஆட் பண்ணலாம். ஸோ 20q tr minus q square plus 4q plus 20. 20q minus qr square minus 4q minus 20. 20q minus 4q எவ்வளோ? 16q minus qr square minus 20. இது புரியுறதா ஸ்ரீச்சரன்? ஸ்ரீச்சரன் புரியுறதா உங்களுக்கு?
டி ஸ்கொயர் பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க கண்ணா, இதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட். ஓகே, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எவ்வளவு வரும் சிச்சரன்? டிபி பை டிஎக்ஸ் போட்டா இது எவ்வளவு வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? சிக்ஸ்டீன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 16x minus x square. நல்ல யோசி நிதானமா சொல்லுங்க. 16x minus x square differentiate பண்ணா என்ன வரும்? 16x cube differentiation கண்ணா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா சொல்லிட்டே வந்தீங்களே. என்னாச்சு? 16x minus x square difference. நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் அப்புறம் கரெக்டா தப்பா சொல்றேன். 16 minus 2x. ஏன் மறந்து போறதா உங்களுக்கு? ஓகே, அப்ப இதுக்கு சொல்லுங்க. ப்ராஃபிட் வந்து 16 minus 2q. அப்ப dp by dq என்னவா இருக்கும்? Prof p is equal to 16 minus 2q கண்ணா. இங்க q க்கு பதிலா சாரி 16q இல்ல சாரி, அதான் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் வந்து 16q minus q square minus 20. அப்ப dp by dx இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறேன். இது 16q minus q square minus 20 2q வா? யோசி. 16 minus 2q. இதை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? d square p by dx square. q square எப்படி q square வரும்? இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகே, இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். என்ன வரும்? 16 minus 2q ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இதை ஃபர்தரா டெரைவ் பண்ணா 16 இல்ல 16 by 2 இல்ல வேற. இப்படி கேக்குறேன், 16 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? என்ன வரும்? 16 minus 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா இல்ல எந்த ப்ராப்ளம் இல்லையே கண்ணா, நெட்டுலாம் கரெக்டா இருக்கே கண்ணா. என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியலையே. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப எப்படி கேக்குது?
இப்ப கேக்குதா? இப்ப எப்படி கேக்குது? பெட்டரா? ஓகே. இப்ப இந்த சம் புரியுதா இல்லையா ஸ்ரீசரண்? எது புரியல? கரெக்ட்டா சொல்லுங்க. எது 16 x cube minus அதாவது இந்த சம் வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட் அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட் அண்ட் மேக்ஸிமைசிங் தி ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தம்ப் ரூல் என்னன்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட்க்கு தம்ப் ரூல் என்னன்னா செகண்டோட டெரிவேட்டிவ் வந்து லெஸ் தேன் ஜீரோவா இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அவுட்புட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால தான் இது ப்ராஃபிட்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 16 மைனஸ் 2q கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ன்றது இதை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணா -2 which is less than 0. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 16 மைனஸ் 2q இருக்குல்ல அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். 16 minus 2q is equal to 0. அப்ப q என்ன? 60 0. So 16 minus 16 is equal to q 2q. q is equal to என்ன? 8. அவ்வளவுதான். புரியுதா? கஷ்டமா இருக்கா? என்ன எப்படி சொல்லி தரதுன்னு தெரியலையே கண்ணா. இதை விட ஈஸியா எப்படி சொல்லி தரதுன்னு தெரியலையே. இந்த சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க போடுங்க பார்க்கலாம். எது எங்க ஸ்டக் ஆகுதுன்னு பார்க்கறேன். tr is equal to 20q. t is equal to இது. This minus this. இந்த ஆன்சர் வருதா ஃபர்ஸ்ட் பாருங்க. பாயிண்ட் 1. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த ஆன்சர் வருதா பாருங்க கண்ணா. இல்ல அதுல டவுட் இருக்கா? கிளாரிஃபை பண்றேன் ஃபர்ஸ்ட். போட்டிங்களா கண்ணா? போட்டுட்டு இருக்கீங்களா? போடுங்க போடுங்க. இந்த மாதிரி tr மைனஸ் tc is equal to profit அப்படி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? ஸ்ரீசரண் எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? அதான் காமிங்க, அமுச்சு விடுங்க. எது வரைக்கும் போட்டிருக்கீங்க? எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாக்குறேன்.
இது ஏன் 16 மைனஸ் 2q கண்ணா? இது ஏன் இப்படி போட்டிருக்கீங்க? இது என்னது? இது என்னது? 16q மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் 20ன்றது என்னது? கரெக்ட். இது என்னது இது? இந்த equation என்னது? ப்ராஃபிட் இல்லையா இது? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி 16 மைனஸ் 2q எப்படி வந்ததுங்க? 16q மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் 20 போட்டிருக்கீங்க இல்லையா? இது கரெக்ட். இது எப்படி 16 மைனஸ் 2q இது என்னது? எனக்கு புரியல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு. எது என்னன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அதான் கேக்குறேங்கண்ணா. 16q மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் 20ன்றது என்னதுன்னு கேக்குறேன். நீங்க போட்டிருக்கிற கால்குலேஷன் கரெக்ட். என்னது அது? வாட் இஸ் இட்? அந்த ஈக்குவேஷன் என்ன மீன் பண்றது? எதை ரெஃபர் பண்றது அது? எழுதுங்க, ப்ராஃபிட்னு எழுதுங்க. இன்னொன்னு நீங்க இப்படி ரிவர்ஸ் பண்ணி கொடுங்க என்ன கண்ணா, போட்டோ எடுத்து அனுப்பும் போது கிராஸா இல்லாம. ப்ராஃபிட் ப்ராஃபிட் எழுதிட்டீங்க. அப்ப 16 மைனஸ் 2qன்றது என்னது? Profit is equal to 16q minus q square minus 20. Correct. 16 minus 2q என்ன இப்போ? What it implies? Profit maximization இல்ல. Second order derivative of profit. 16q minus q square minus 20ன்றது profit. 16 minus 2 16 minus 2q எப்படி கண்ணா வந்தது? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ம். அதுக்கு பேர் என்ன? கரெக்ட். அதுக்கு பேர் என்ன? So what are you doing there? கரெக்ட். நீங்க சொல்றது என்னது? அதுக்கு பேர் என்னன்னு you are doing a differentiation, or you are doing a second order derivative ன்னு சொல்லணும் அத. ஓகேவா? நான் போட்டுட்டேன். ஆனா நான் என்ன போடுறேன்னு புரியவே இல்லைன்னா அப்புறம் நான் போடுறதுல யூஸே கிடையாது. நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்குன்னா அப்ப நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற எதுவும் இல்ல. இது ப்ராஃபிட். இத ஃபர்தரா நம்ம வந்து இது பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we get to the second order derivative, which is nothing but sorry, this is your first order derivative. எது? 16 minus 2qன்றது first order derivative, dp by dq. My second order derivative is further when I'm going to differentiate this, அதுதான் minus 2. இது profit, இது first order derivative, இது second order derivative. இப்ப செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் லெஸ் தேன் 0 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு q கண்டுபிடிக்கலாம். So at q is equal to 8, profit is maximized. So அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்ல q க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். புரியுதா? எனக்கு என்னமோ உங்களுக்கு புரியலையோன்னு தோன்றது ஸ்ரீசரண். ஐ ஃபீலிங் ஐ எம் ஹேவிங் தட் ஃபீல்.
இதை ஃபர்தரா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 16 கான்ஸ்டன்ட் 0 போயிடும். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் 2q டிஃபரன்ஷியேட் பண்ணா -2 இல்லையா? புரிஞ்சுதா? இல்ல இப்ப இந்த -2 வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன் இருக்குல்ல 16 - 2q 16 - 2q 0க்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன், ஒரு வாட்டி பாருங்க. ரெவென்யூ 20q சரியா? காஸ்ட் q ஸ்கொயர் பிளஸ் 4q plus 20 tr minus tc. So 20q minus q square minus 4q minus 20, which will give you இதில் minus பண்ணானா 16q minus q square minus 20. இது ப்ராஃபிட்டோட ஈக்குவேஷன். அவன் என்ன கேட்குறான்? மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட் கேட்குறான். அப்போ தம் ரூல் என்ன? டிபி பை தம் ரூல் என்னன்னா d square p by dx square should be less than 0. ஃபர்ஸ்ட் அப்ப வந்து dp by dx கண்டுபிடிச்சுக்கலாம். dp by dx என்ன? 16 minus 2q. d square p by dx என்ன? minus 2. minus 2 less than 0னால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 16 by 2q 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா q 16 is equal to 2q, q is equal to 8. புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் அப்ப இந்த q என்ன தெரியுமா? அந்த பேசிக் ப்ராஃபிட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இருக்கணும். 16 into 8 minus 8 the whole square minus 20 பண்ணினோம்னா so 16 8s are 128 minus 64 minus 20, which will give you 44. ஸ்ரீச்சரன் இந்த சம்ம ஒரு 2 டைம்ஸ் போட்டு பாருங்க ஸ்ரீச்சரன். இந்த சம் நம்மளுக்கு ஓவராலா 4 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த சம் பேட்டர்ன் மாதிரியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 2 டைம்ஸ் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 96 97 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதை கோ பண்ணுங்க. டவுட் என்ன கேளுங்க. ஓகே. ஆ ஸ்ரீச்சரன் இப்போ y is equal to 20x minus 2x ஸ்கொயர் சொல்லியிருக்காங்கண்ணா. dy by dx என்னன்னு கண்டுபிடிங்க இதுக்கு.
y is equal to 20x minus 2x square. What is dy by dx? What is d square y by dx square? என்னாச்சு? d square y by dx square. What is d square y by dx square? Second order derivative என்ன? First order derivative 20 minus 4x, correct? Minus 4. எப்படி 4x வரும் சார்? கண்ணா 4x னா x போயிடும்ல minus 4 தானே வரும். கரெக்டா? அவங்க என்ன கேக்குறாங்க? y வந்து ஆப்டிமமா இருக்கணும்னு கேக்குறாங்க. That is function. இப்போ d square y by dx square வந்து minus 4 இருக்கிறது வந்து எதை குறிக்கிறது? less than 0, கரெக்டா? less than 0 தானே minus 4. கேக்குறதா ஸ்ரீச்சரன்? ஹலோ ஸ்ரீச்சரன் கேக்குறதா? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு நெட் பிரச்சனை எதுவும் ப்ராப்ளமா தெரியலைங்க. சரி, மைனஸ் ஃபோர் வந்து கிரேட்டர் தான் ஜீரோ. மைனஸ் ஃபோர் கிரேட்டர் தான் ஜீரோனாலே என்ன அர்த்தம்னா ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமமா இருக்குன்னு அர்த்தம். எப்போ டி ஸ்கொயர் y பை கேட்கலையா? அப்படியா? ஒரு நிமிஷம் நான் வெளில போயிட்டு வரேன், இருங்க. பரவாயில்லையா? இப்ப பெட்டரா கேக்குறதா? ஓகே. எப்பவுமே dy பை dx கண்டுபிடிச்சிட்டு டி ஸ்கொயர் பை y ஸ்கொயர் லெஸ் than ஜீரோவா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம்னு அர்த்தம். ஓகே, இப்போ டி ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் வந்து மைனஸ் ஃபோர் இருக்கிறதுனால லெஸ் than ஜீரோவா இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் மேக்ஸிமம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா dy பை dx வந்து 20 மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சா 5 வந்துரும். நான் போடுறேன் பாருங்க. அதான் போடுறேன். அதான் 20 மைனஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. இதை ஈக்குவேட்டிங் டு ஜீரோ பண்ணிக்கோங்க. அப்போ 20 இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 பை ஃபோர் 5. புரியுறதா? புரியுறதா? ஆ, நீங்க ஒரு சம் போடுங்களேன் கண்ணா. y is equal to 6x square minus 6x minus 4x square போடுங்க. இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்கணும். which is maximum. ஓகே, வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிங்க. ஸ்டெப் 1 வந்து dy by dx, அப்புறம் dx by d. ஸ்டெப் 2 வந்து d square y by dx square, அப்புறம் ஃபர்தரா அந்த மாதிரி லெஸ் தேன் ஜீரோவான்னு பார்க்கணும். லெஸ் தேன் ஜீரோ தான் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம். இங்க என்ன வேல்யூ வருதோ அது ஈக்குவேட்டிங் டு ஜீரோ பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க.
குட். ஆன்சர் என்ன வருது? அமுச்சு விடுங்க. ம். எந்த சம் போட்டீங்க கண்ணா? இந்த சம் போட்டீங்களா? இந்த சம் போட்டீங்களா? எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். இல்ல இல்ல, நான் உங்களை இந்த சம் போட சொன்னேன். y is equal to 6x minus 4x square. அந்த சம் போடுங்கன்னு சொன்னேன். போடுங்க. 6x ஒரு நிமிஷம். 6 minus 8x. 6 is equal to குட். வெரி குட். சூப்பர். அமுச்சு விடுங்க. சோ எந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இருந்தாலும் என்ன தம்பு ரூல் டீச்சரன்? ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கீங்கல்ல, எனக்கு டு த பாயிண்டா போடாதீங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா பார்க்கணும் நானு. ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டிருக்கீங்களா கண்ணா? என்னது இது? இப்படி போடக்கூடாது. நான் எப்படி போடுறேன், நீங்க எப்படி போடுறீங்க? நான் இப்படி போடுறேன். dy by dxலாம் எங்க காணுமே? எங்க dy by dx எது? d ஸ்கொயர் y by dx என்ன? ஏன் இப்படி போடுறீங்க? இப்படி போடாதீங்க கண்ணா. ஆன்சர் கரெக்ட். நான் ஆன்சரை பத்திலாம் சொல்லல.
இப்படி நீங்க எக்ஸாம்க்கு இப்படி போட்டீங்கன்னா ஓகே, பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இப்படி பார்த்தேன். போட்டீங்கன்னா இதை ரிவைஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு புரியும் எது எதுக்கு கனெக்டடுன்னு? dy by dx is equal to 6 minus 8x. d square by divided by dx square is equal to minus 8, which is less than 0. Hence 6 minus 8x is equal to 0. x is equal to 0.75. அப்படி போடணும். அப்படி போடுறீங்களா? ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா அப்படி? ஆ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போடுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல போடுங்க. பட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போடாம இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சம் போடுங்க கணா, இந்த சம் ஹோம்ஒர்க்கா போடுங்க கணா. ஓகே கணா, இங்க பாருங்களேன், டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வா இருந்தா ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம். ஓகேவா? இதுவே கிரேட்டர் தேன் 0வா இருந்தா ஃபங்க்ஷன் இஸ் மினிமம். புரியுதா? இதுவும் ஹோம்ஒர்க்கா போடுங்க. அதேதான், ஈக்குவேஷன் இருக்கு, dy by dx பண்ணணும். டி ஸ்கொயர் பை டி வந்து லெஸ் தேன் 0வா கிரேட்டர் தேன் 0வா பாருங்க. ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம்னா லெஸ் தேன் 0வா இருக்கும், மினிமம்னா கிரேட்டர் தேன் 0வா இருக்கும். இதுவும் ஹோம்ஒர்க் அண்ணா. அவ்வளவுதான், கால்குலஸ் முடிஞ்சிடுத்து. முடிச்சிடுறீங்களா கால்குலஸ்? என்ன சம்லாம் கட 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 கடன்னு தெரியுமா எல்லாத்தையும் கட கட ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸுமே நம்ம போட்டுட்டோம். எக்ஸப்ட் ஒரு 2 3 சம்ஸ் மட்டும் விட்டுருக்கேன் நான். அது இப்ப பார்க்க வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இங்க போட்டிருக்கேன் பாருங்க ஸ்டெப்ஸ். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நெகட்டிவா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் இஸ் மினிமம். சரியா? சோ நீங்க எங்க இருந்து போடணும்ன்றத நான் சொல்லிடுறேன். இங்க இருந்து ஆரம்பிக்குது, 55ல இருந்து ஆரம்பிக்குது. சரியா? இங்க இருந்து எல்லாத்தையும் முடிக்கிறீங்க, கட 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 கடன்னு முடிச்சிருங்க. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு அமுச்சு விடுங்க, நான் பார்க்கணும் ஸ்ரீச்சரன். அப்பதான் நீங்க வேர் யூ ஸ்டாண்டுன்றது என்னால அசஸ் பண்ண முடியும். நான் மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எண்ட்ல இருந்து நான் ஒண்ணுமே ஹோம்ஒர்க் பார்க்கவே இல்லை அப்படின்னா அது கம்ப்ளீஷன் ஆகாது. ஹோம்ஒர்க் ஃபுல் calculus to be completed. அவ்வளவுதான் கண்ணா. நாளைக்கு வந்து we will sit for BRS. நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? ஓகே கண்ணா, நாளைக்கு 3 to 4 உட்காந்து BRS உங்களோட அந்த அகிலா மேமோட மெத்தட்ல ஆரம்பிச்சு நம்ம முடிச்சிடலாம். சரியா? ஓகே கண்ணா, பை பை. தேங்க்யூ ஸ்ரீச்சரன், ஆல் தி பெஸ்ட்.